ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் உன் கைகளில் கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்கான ஒன்று நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்வில் வந்து சேரும் என நான் உனக்கு வாக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகிற அதிர்ஷ்ட நாள் இன்றைய நாளாகத்தான் விடிஞ்சிருக்கிறது என் செல்லமே. நீயே இன்னைக்கு நடக்க போகிறத பார்த்து இதெல்லாம் கனவா அல்லது நிஜமானு திகச்சு நிற்க போற. அப்படி சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக தான் இந்த நல்ல நாளில் அதிர்ஷ்ட நாளில் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் எப்போதும் உயர்வானதாக வச்சுக்கிட்டினா அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்திவிடும். அடுத்தவன் என்ன நினைப்பானோ நீ நினச்சிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை அடுத்தவங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் எதையும் செஞ்சு ஜெயிக்க முடியாது என் செல்லமே. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் கீழே விழுகும் விதையாக உன்னை நினச்சிக்கிட்டு மரமாக முளைத்து விருட்சமாக எழுந்து நில்லு. அப்படி நீ உன்னை அடுத்தவர்கள் கண்முன்பாக ஜெயித்து காட்டினால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை மதிப்பாகவும் மரியாதையாகவும் நடத்தும். ஏன்னா நீ என்ன கஷ்டப்பட்டாலும், நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும், முட்டி மோதினாலும் இந்த உலகம் உன்னை கவனிக்காது. முடிவுகளை மட்டுமே பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே அதிகம். அதனால உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை மட்டுமே உரமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சிந்திச்சு சிறப்பாக செயல்படு. வெற்றியை ஒருபோதும் குறை கூறாதே என் செல்லமே. வெற்றி எப்போ ஏற்பட்டாவது நான் உனக்கு உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். அதனால் தைரியமாக உனக்கான காரியங்களை செய். இந்த நாள் உனக்கான நாள். இன்னைக்கு நீ எதை செஞ்சாலும் பயப்படாமல் நான் உன் கூடவே இருக்கேன்னு தைரியமாக செய்ய பழகு. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ மனசு வைக்காமல் உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை அழிக்கவும் முடியாது, உன்னை ஏமாற்றவும் முடியாது, அதே நேரத்தில் உன்னை காப்பாற்றவும் கூட முடியாது. நீ மனசு வச்சா மட்டும்தான் உன்னை காப்பாற்றி உன்னை ஜெயிக்க வச்சு இந்த உலகத்து மனிதர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபிக்க முடியும் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது ஒரு பூச்செடியை பார்த்தீன்னா அதில் அழகான அந்த பூ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் நம்பிக்கையற்ற மனநிலையிலும் குழப்பமான மனநிலையிலும் கவலையோடும் அல்லது ஏதாவது ஒரு வருத்தத்தோடும் விரக்தியோடும் இருக்கும்போது ஒரு பூச்செடியை பார்த்தீன்னா அந்த பூ கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு கீழே இருக்க முட்களும் ஐயோ இந்த பூவை பறிச்சோம்னா முள்ளு குத்துமோன்ற பயமும் தான் உனக்குள்ள வரும். அதனால தான் கவலைப்படுறத முதல்ல நிறுத்திட்டு நல்லது நடப்பதற்கான வேலைகளை செய்யப்பாருன்னு சொல்லேன். இந்த உலகத்தை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள். நீ உன்னையே முழுசா தெரிஞ்சுக்காம இந்த உலகத்தை தெரிஞ்சு வச்சு எதுவுமே சாதிக்க முடியாது தானே. முதல்ல உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, திறமை என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்தவர்களை எப்படி உன்னால் சமாளிக்க முடியும், உன்னுடைய காரியங்களை நீ எப்படி திறமையாக சாதிக்க முடியுன்ற எண்ணமும் புரிதலும் தெளிவான சிந்தனையும் உனக்குள்ள வரும். யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வச்சு இவங்க இப்படிதான் நீயாகவே முடிவு செய்து விடாதே. அவர்களின் எதிர்காலம் என்பது நீயே வியப்படையக்கூடிய அளவுக்கு கூட இருக்கலாம் அல்லவா. யாரையும் அற்பமாகவோ இவங்களால எதுவும் செய்ய முடியாது, இவங்க இப்படிதான்ற முடிவுக்கோ வந்துவிட வேண்டாம். யாருடைய வாழ்க்கை எப்போது எந்த நிமிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை அனைவருக்கும் அன்போடும் மதிப்போடும் மரியாதையோடும் கொடுத்து பழகு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உனக்காக கைத்தட்டுறாங்கன்னு நினச்சி பெருமைப்பட்டுக்காத. ஏன்னா நீ பெருமையோட கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினச்சினாலும் உனக்காக தட்டிய அதே கைகள் உன்னை அப்படியே பிடிச்சு கீழே தள்ளிடுவாங்க. நீயே எவ்வளவோ பேரை பார்க்குறதானே. இந்த உலகத்தில் ரொம்ப பிரபலமானவங்கள சில பேர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அவங்களையே தூக்கி போட்டு காலால் மிதிக்கக்கூடிய அளவுக்கு அற்பமான வார்த்தைகளை அவர்களை நோக்கி பேசுவார்கள். இந்த மனிதர்கள் எப்போவுமே அப்படிதான். யாரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, யாரை கீழே போட்டு மிதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீதான் எப்போதும் உன்னை உயர்வான இடத்துல வச்சுக்கிட்டு உன்னுடைய காரியங்களையும் செயல்களையும் வார்த்தைகளையும் கூட உயர்வானதாக வச்சுக்கணும் என் செல்லமே. எந்த விஷயத்தையும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி நீயாகவே தவறான முடிவுக்கு வந்து விடாதே. ஏன்னா இதுதான் இறுதி நீ நினைக்கிற விஷயத்தில் கூட நான் புதிராத பல புதிர்களை செய்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுப்பேன். எப்போதும் சோகமோ கவலையோ உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது.